மலையகத்தின் ஒளி விளக்காய் விளங்கிய அமரர் திருமதி சிவசக்தி அம்மையாரின் நினைவு நிகழ்ச்சிகள், புகழையும் பண்பையும் போற்றும் விழாக்கள். மலையகத்தின் முத்தென விளங்கும் மலைநாட்டு பிரதேசத்தில் சமூகத்தின் வளர்ச்சிக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அமரர் திருமதி சிவசக்தி அம்மையாரின் நம் நினைவில் அழியாத பணி இன்று மலையகத்தையே கவர்ந்தழைத்துள்ளது. அவரின் மறைவின் பின்னணியில் சமூகத்தின் கல்வி வெளிச்சமாக மாற திரு சிவனேசன் ஐயா தலைமையில் தொடங்கப்பட்ட 28 அறநெறி பாடசாலைகள் மாணவர்களின் கல்வி சிறுகளையும் கலாச்சார வளர்ச்சியையும் உறுதியாக செய்கின்றன. அமரர் திருமதி சிவசக்தி அம்மையாரின் நினைவாக மாணவர்களின் கல்வியையும் கலைத்திறமையையும் ஊக்குவிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு விழா 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி கேகாலை மாவட்டத்தில் தெஹியோவிட்ட பிரதேச செயலக மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் சிறப்பு தமிழ் பாரம்பரிய கலைகளை உருமாறாக பிரதிபலிக்கும் கரகம், காவடி, கோலாட்டம், தப்பாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தியதே. அறம் செய்வதற்கே அழகு எனும் தமிழின் தாத்பரியத்தை உணர்த்தும் விதமாக இவ்விழா மக்கள் மனதை கவர்ந்தது. இம்மாபெரும் விழாவில் பிரதம விருந்தினராக 28 அறநெறிகளையும் கொண்டு நடாத்தி கொண்டிருக்கும் அறநெறிகளுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் கார்த்திகேசன் சிவனேசன் ஐயா அவர்களும், வணக்கத்திற்குரிய பொகவந்தலாவ ராகுல தேரர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். உலகை விட்டு பிரிந்தாலும் நம்மை விட்டு பிரியாமல் மலையகத்தில் கல்விக்காய் போராடி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு தற்போது வரையும் இலவசமாக அறநெறி கல்வியையும் பாடசாலை கல்வியையும் வழங்கிக் கொண்டிருக்கும் சிவசக்தி சிவனேசன் அம்மையாரின் நினைவு தினமானது தெஹியோவிட்ட நகரத்தில் காலை 8 மணியளவில் ஆரம்பமாகியது. தெஹியோவிட்ட நகர் பகுதியில் அறநெறி பாடசாலை மாணவர்களினுடைய தப்பாட்டம், கரகம், ஒயிலாட்டம், காவடியாட்டம் போன்ற தமிழர்களின் கலாசாரத்தை பறைசாற்றக்கூடிய தொன்று தொட்டு நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய கிராமிய நடனங்களுடன் ஊர்வலமானது ஆரம்பமாகியது. ஊர்வலத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே அறநெறிகளை கொண்டு நடாத்தி அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் கார்த்திகேசன் சிவனேசன் ஐயா அவர்களையும் விசேட அதிதியாக கலந்து கொண்ட வணக்கத்திற்குரிய பொகவந்தலாவ ராகுல தேரர் அவர்களையும் அன்னலட்சுமி அன்பு இல்லத்தின் பொறுப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கும் அருளானந்தம் அவர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வானது இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து தெஹியோவிட்ட நகரத்திலிருந்து கலாச்சார நிகழ்வுகளாவன ஊர்வலமாக நகரத் தொடங்கின. ஆடி பாடி கௌரவ விருந்தினர்களை மகிழ்ச்சிப்படுத்திய ஊர்வலமானது இறுதியில் தெஹியோவிட்ட கலாச்சார மண்டபத்தை வந்தடைந்தது. சிவனேசன் ஐயா அவர்களுக்கான மாபெரும் பாராட்டு நிகழ்வும் கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. உண்மையிலேயே எதையுமே எதிர்பார்க்காமல் சின்னஞ்சிறார்களினுடைய எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு அவர்களுக்கான கல்வியை வழங்க வேண்டும் என்ற உன்னதமான மனப்பான்மையை கொண்ட சிவனேசன் ஐயா போன்ற வள்ளல்கள் கிடைத்திருப்பது நாம் செய்த பாக்கியம் என்றே கருத வேண்டும். அத்தோடு இந்நிகழ்வினை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரண கர்த்தாக்களாக இருந்த அன்னலட்சுமி அன்பு இல்லத்தினுடைய பொறுப்பாளர் அருளானந்தம் அவர்களையும், முகாமையாளர் யுகேஷ் அவர்களையும், அவர்களினுடைய குடும்பத்தையும் கௌரவிக்கும் நிகழ்வானது இடம்பெற்றது. இந்த கௌரவிப்பினை உலகம் முழுவதிலும் தர்மத்தை போதித்து மதம், மொழி என்பவற்றையெல்லாம் கடந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு வரும் வணக்கத்திற்குரிய பொகவந்தலாவ ராகுல தேரர் அவர்களால் நிகழ்த்தி வைக்கப்பட்டது. அத்துடன் இவ்விழாவினுடைய கதாநாயகராக திகழும் கார்த்திகேசன் சிவனேசன் ஐயா பற்றியும், அறநெறிகளின் மூலமாக வழங்கப்பட்டு வரும் அறக்கல்வி பற்றியும் வணக்கத்திற்குரிய பொகவந்தலாவ ராகுல தேரர் அவர்களால் சிறப்புரையொன்றும் ஆற்றப்பட்டது. அத்துடன் நிகழ்வின் தொடர்ச்சியாக அறநெறிகளுக்கு இடையில் நடாத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் அதிக மதிப்பெண்களை பெற்ற
கல்வியில் கற்றுத் தேர்ந்த மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. பரீட்சையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் சேவையில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கான விருதுகள் வழங்கி வைக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. அமரர் சிவசக்தி சிவனேசன் அம்மையாரினுடைய நினைவு தினத்தை நினைவு கூறும் முகமாக நடாத்தப்பட்ட இந்நிகழ்வில் கலை கலாசாரங்களுடன் கூடிய நடனங்களும் அரங்கேற்றங்களும் சின்னஞ்சிறார்களால் நிகழ்த்தப்பட்டிருந்தமை விசேடமாக அனைவரையும் மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருந்தது. இறுதியில் அமரர் சிவசக்தி சிவனேசன் அம்மையாருக்கு நன்றி கூறி அவர்களின் பெயரால் இந்த அனைத்து சேவைகளையும் நடாத்தி கொண்டிருக்கும் கார்த்திகேசன் சிவனேசன் ஐயா அவர்களை தலை வணங்கி இந்நிகழ்வானது இனிதே நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து கலாச்சாரத்தின் முத்திரை என பிரதிபலித்த வாணி விழா. அமரர் திருமதி சிவசக்தி அம்மையாரின் நினைவு நாளை முன்னிட்டு 2024 அக்டோபர் 13 மலையகத்தின் நுழைவாயிலான யட்டியாந்தோட்டை கலாச்சார மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அறநெறி மாணவர்களின் அரங்கேற்றங்கள் தமிழின் வளமை மற்றும் பாரம்பரியத்தை காக்கும் விதமாக நிகழ்த்தப்பட்டன. உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்த வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்த வணக்கம். விழா நிறைவில் அன்னதானம் மற்றும் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. சமூகத்தின் ஒளிவிளக்காய் அம்மையாரின் நினைவு. அமரர் திருமதி சிவசக்தி அம்மையார் காட்டிய அறங்களின் வழியில் நீரின் தன்மை உலகிற்கு மிக்க உபகாரம் என திருக்குறள் கூறுவது போல் இந்நிகழ்வுகள் சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் ஒளியை சேர்த்தன. மாணவர்களும் ஆசிரியர்களும் அவரது ஆத்மாவின் சாந்திக்காக இறைவனை பிரார்த்தித்து அவர் காட்டிய பாதையை வாழ்வின் ஒளி அடித்தளமாக எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றனர். உமது புகழையும் பெருமையும் வையகம் போற்றும் என்ற வரிகளால் மக்களின் மனதிலும் நினைவிலும் அவர் என்றும் வாழ்வார்.